ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ராகி லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈவினிங் டயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, எள்ளு எல்லாம் சேர்த்து செய்கிறனால சாப்பிட்றதுக்கு இந்த ராகி சிமிலி உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ராகி சிமிலி உருண்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவு பிசைகிறதுக்கு சூடான தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். சுடு தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு பகுதி அளவு வெந்துடும். ராகி லட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அதிக தண்ணி சேர்க்காம அடை தட்டுற பதத்துக்கு மாவில் தண்ணி சேர்த்துக்கணும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு மாவை 2 பகுதியாக உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவு மாவில் 2 உருண்டை வந்துச்சு. அடை தட்டுறதுக்காக பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வாழை இலை, அப்படி இல்லைன்னா பால் கவரில் கூட அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டையை கவரில் வச்சுட்டு மீடியமான தடிமனில் தோசை போல் தட்டிக்கணும். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் மீடியமான தடிமனில் ராகி அடையை தட்டிக்கணும். கையில் எண்ணெய் தடவிட்டு ராகி அடை தட்டும்போது ஒட்டாமல் வரும். ரவுண்டாக தட்டினதுக்கு அப்புறமா மேலே இருக்க கவரை எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் தட்டி வச்சுருக்க ராகி அடையை தோசைக்கல்லில் போட்டுடணும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் ராகி அடை உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். கை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இதே போல் மீத இருக்க உருண்டையும் சுட்டு எடுத்துக்கலாம். அடை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுறணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ராகி அடை நல்லா வெந்துருச்சு. 2 அடையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி செய்யும்போது ராகி லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மீத இருக்க அடையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் லட்டு செய்கிறதுக்காக மாமளந்த கப்பில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள் எடுத்திருக்கேன்.
கடாயில் சேர்த்துட்டு எள்ளையும் நல்லா வறுத்துக்கணும். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். எள் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிட்டு லட்டில் சேர்க்கும்போது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச வேர்க்கடலையை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாமளந்த கப்பில் அரை கப்பளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அப்படியே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சர்க்கரையும் நல்லா அரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது சின்ன சின்ன சர்க்கரை கட்டி இருந்தாலும் நல்லா அரைப்பட்டுரும். இதை வேர்க்கடலையோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சிருக்க ராகி அடையும் சேர்த்துக்கணும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க எள்ளையும் சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த ராகி லட்டு செய்கிறதுக்கு நெய்யே தேவைப்படாது, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. சர்க்கரையில் இருக்க ஈரப்பதமே லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கப்பளவு ராகி மாவுக்கு அரை கப்பளவு சர்க்கரை மீடியமான இனிப்பாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கப்பளவு ராகி மாவுக்கு 3/4 கப்பளவு சர்க்கரை சேர்த்தா ராகி லட்டு இனிப்பு அதிகமாக இருக்கும். எந்தளவு உங்களுக்கு லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான ராகி லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.